ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோ சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்ட TNEGA அதாவது இ-சேவையில் கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில்லைக்கு போய் வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இ-சேவை லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கு பண்ணலை அப்படின்னா அதுக்கான ஃபுல் வீடியோ லிங்க்கையும் நான் என்ன பண்ணேன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவை நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்து லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், கேன் ரெஜிஸ்டர் பண்ண வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லாகின் பேஜ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணிங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை போட்டுட்டு கேப்சாவும் போட்டு லாகின் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்தமாதிரி டேப் ஓப்பன் ஆகும். அதில் சர்வீசஸ் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். அந்த சர்வீசஸ் கொடுத்தீங்கன்னா இந்தமாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் நம்மளுக்கு வந்து கேன் வந்து யூஸ் ஆகும். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு அதில் எந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணதும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேப்பில் இந்த மாதிரி ரெஜிஸ்டர் கேன் இல்லை கிளிக் ஹியர் அந்த மாதிரி காமிக்கும். நீங்கள் ரெஜிஸ்டர் கேன் இருந்தால் அதை கொடுங்க, கிளிக் ஹியர்னா அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்தமாதிரி வந்து ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேப்பில் உங்களோட எல்லா டீட்டெயில்ஸை வந்து இன்புட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ண உங்களுக்கு, அதனால் வந்து நீங்கள் அதில் இருக்க மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதுமாதிரி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ரேஷன் கார்டு கொடுத்துருக்கேன் நான் இதில். ஆனால் மோஸ்ட்லி வந்து ஆதார் கார்டு தான் கொடுத்துருப்பாங்க. இல்லைனா நீங்கள் எந்த டாக்குமெண்ட்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம். அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் கொடுக்க போகிறோம். ஏன்னா திரும்ப அந்த கொடுப்பாங்களா, அதை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷனோட நேம், யாருக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேம் கொடுத்துடலாம். அதே மாதிரி தமிழ்லையும் கொடுத்துடலாம். தமிழில் வரணும் அப்படின்னா நீங்களோட இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் தட்டினீங்களா உங்களுக்கு வந்து தமிழில் மாறிடும். நெக்ஸ்ட்டு ஜெண்டர் என்ன, மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, உங்கள் ரிலேஷன்ஷிப் யாரை கொடுக்க போகிறீங்க, யார் வேணால் கொடுக்கலாம். ஆனால் அவங்களோட நேம் தான் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டேப்பில் கொடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் எந்த நேம் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துட்டு அந்த நேம் என்ன பண்ணலாம், தமிழ் இங்கிலீஷில் வந்து கீழே கொடுக்குற மாதிரி இருக்கும். அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துடலாம். அது கொடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அந்த டேட் ஆஃப் பர்த்தையும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த கேலண்டர் மூலயமா கிளிக் பண்ணி கண்டுபிடிச்சி அதை வந்து டைப் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம டைப் பண்ணியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிலீஜியன் வந்து மதம் என்ன, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அதே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பிசி எம்பிசி அது என்ன கம்யூனிட்டி அதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதையே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் என்ன டேப் ஓப்பன் ஆகும் அப்படின்னா நம்மளோட அட்ரஸ், கரண்ட் அட்ரஸ், பெர்மனண்ட் அட்ரஸ், அதுமாதிரி எந்த அட்ரஸ் வேணால் அதில் கொடுக்கலாம். அதில் 2 அட்ரஸாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். இப்போ அந்த டேப்க்கு வந்தாச்சு. இப்போ கரண்ட் அட்ரஸ் அப்படின்னா அதில் நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸை கொடுக்கணும். அதே மாதிரி பர்மனண்ட் அட்ரஸ்னால் நீங்கள் இப்போ வேறு ஊரில் வந்து செய்கிறீங்கன்னா அதில் கரண்ட் அட்ரஸ் கொடுத்துட்டு பர்மனண்ட் அட்ரஸ் வேறு கொடுக்கலாம். அதனால் அதில் வந்து ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக் என்ன, தாலுக் என்ன, அதே மாதிரி உங்களோட கிராமம் என்ன, உங்களோட அட்மிட் யூனிட் என்ன, அதுக்கப்புறம் உங்களோட ஸ்ட்ரீட் நம்பர் என்ன, அதே மாதிரி உங்கள் தேர்வு, அதாவது இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்தையும் எடுத்த போகிறோம். பிளாக் கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்க கட்டி விட்டுடலாம். நெக்ஸ்ட் பில்டிங்கோட நம்பர் என்ன, டோர் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டுருக்கு, அதை கொடுத்துட்டு பின்கோடு அப்படின்றது என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துடலாம். அது கொடுத்ததுக்கப்புறமா என்ன வரும் அப்படின்னா செக் பாக்ஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் பர்மனண்ட் அட்ரஸ் கரண்ட் அட்ரஸ் ரெண்டு ஒன்றுனா அதை டிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த டிக் கொடுக்காமல் நீங்கள் செகண்டாக இருக்க டேப்பில் வந்து உங்களோட ஸ்டேட், டிஸ்ட்ரிக் எல்லாமே என்ன பண்ணலாம், அதை வந்து டைப் பண்ணிக்கலாம். அப்படி பர்மனண்ட் அட்ரஸ் இல்லை, சேம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மொத்தமாக எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், மொத்தமாக தனித்தனியாக வந்து வேறு அட்ரஸாக கொடுத்து நீங்கள் வந்து அதில் வந்து இன்புட் பண்ணிக்கலாம். அதுமாரி ஸ்டேட், டிஸ்ட்ரிக், தாலுக், ரெவன்யூ அதே தான் எல்லாமே வந்து மொத்தமாக கொடுத்துட்டு நம்ம அட்ரஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். நீங்கள் இதில் வந்து மொபைல் நம்பரும் கொடுக்கலாம், அதே மாதிரி இமெயில் அட்ரஸும் கொடுக்கலாம். நம்ம இமெயில் அட்ரஸ் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி வந்து வேண்டாம், கொடுத்தா கொடுக்கலாம், உங்களுக்கு விஷயம் அது எல்லாமே. சரி, மொபைல் நம்பரை கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓடிபி வரும். அதில் அந்த ஓடிபி வந்து மொபைல் நம்பருக்கு வந்து அதை இன்புட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட மொபைல் நம்பர் என்ன ஆகிடும், வெரிஃபை ஆகிடும். மொபைல் நம்பர் வெரிஃபை ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன நெக்ஸ்ட் டேப் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் டேப் என்ன அப்படின்னா நமக்கு வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு காமிக்கும். அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்கலன்னா என்ன பண்ணிக்கலாம், விட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம், ரெஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் பேஜில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட கேன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிடும். அது உங்கள் மொபைல் நம்பருக்கும் மெசேஜாக வரும். இதை நீங்கள் வச்சு நிறைய சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்கலாம். மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, இந்த வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தன் பை ஃப்ரம் உங்கள் வினோ. டடா.